I have a dream, that's all I need. I'll make it happen with some work and belief. Know what I want, so I'll take it on. I'll make mistakes, but mistakes make you strong. Let's break it down for all. வணக்கம் மக்களே, லாஸ்ட் வீடியோக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் இப்போ ஒரு குயிக் அப்டேட் கொடுக்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் காரில் என்னென்னலாம் பண்ணேன், என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, அதை அப்போ எப்படி சால்வ் பண்ணேங்கிறதெல்லாம் சொல்லலான்னு நினச்சேன். ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ அதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் டயர் மாற்றிருக்கேன். 29,000 கிலோமீட்டர்ஸில் வந்து குட்டிய டயர் அவங்க கொடுத்துருந்தது வந்து தேஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன டயர் போடலான்னு யோசிக்கும் போது ஒன்றும் பெருசாக எனக்கு வந்து ஐடியா இல்லை. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் விசாரித்த போது ரெண்டு பிராண்டு தான் சொன்னாங்க எல்லோரும். என்னென்னா கான்டினென்டல் ஒன்று, இன்னொன்று மிச்சலின் ஒன்று. கான்டினென்டல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் யாரும் அந்தளவுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக யாரும் இல்லை அந்தளவுக்கு கான்டினென்டல் யூஸ் பண்ணாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஸ்வாப் அது பண்ணியிருக்கணும். அந்தளவுக்கு யாருமே என்னால் ஃபைன் பண்ண முடியல. மேபி இருக்கலாம், யாருக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரில. ஸோ நான் மிஷலின் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் போய் போடும்போது போட்டேன். ஆக்சுவலாக ப்ரைமசி 4S அந்த மாடல் போட்டேன். காஸ்டட் அரௌண்ட் சம்திங் 7,400 ஏதோ வந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரியும். ஏன்னா வந்துட்டு இது வந்து நம்ம வண்டி வந்துட்டு 195/60 R16, 195/55 R16. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இதுவே வந்து 185 போட்டிங்கன்னா ஒரு 1000 rupees கிட்ட கம்மியாகும் பர் டயரு. ஸோ நான் அதை போட்டுட்டு இப்போ நான் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கேன். அங்கேருந்து ஒரு பைபாஸில் இப்போ நான் ஆக்சுவலாக போயிட்டுருக்க பைபாஸில் தான் ஓட்டி பார்க்கலாம் டெஸ்ட் ட்ரைவ் வந்தபோது ஒரு 100க்கு மேலே போகும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிடுன்னு அப்படியே மொத்த வண்டி வந்து வாபிள் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் ஏன் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ ஒரு வேளை வீல் பேலன்சிங் கரெக்டாக இல்லாமல் இருக்குமோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு Volkswagen சர்வீஸ் கூப்பிட்டேன். அவங்க இருந்துட்டு அதெல்லாம் அதுவாக இருக்கலாங்க, ஆனால் இந்த மாதிரி 100 வரைக்கும் வராமல் இருக்காது, 80க்கு மேலேயே வர ஆரம்பிச்சிடும், 100க்கு மேலே தான் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் உடனே வந்துட்டு கடைக்கு கூப்பிட்டேன், எங்கள் டயர் மாற்றின கடைக்கு. அவங்க ஆக்சுவலாக எனக்கு சொந்தக்காரர் தான். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ரிம் இருக்குது இல்லைங்களா, ரிம்மில் வந்துட்டு ஒரு டாலரன்ஸ் இருக்கும், டாலரன்ஸ் லெவல். ஸோ அந்த டாலரன்ஸ் வந்து எதர் பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாக இருக்கலாம். டாலரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து Volkswagen வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சர் வந்து இந்த ரிம்மை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க வந்து செஞ்சு தரக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா. இப்போ R16 வச்சுக்கோங்க. ஆறுங்கிறது வந்து நம்ம டயர் அந்த ரிம் சைஸ் தான் 16 inches. ஸோ அந்த 16 inchesக்கு மேலே கீழே வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கலாம். அது வந்து கரெக்டாக 16 வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது, மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடைக்காரங்க வந்துட்டு இது வந்து பாசிட்டிவ் டாலரன்ஸ் இருக்குங்க, உங்களோட ரிம் வந்து பாசிட்டிவ் டாலரன்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து மிஷலின் டயரும் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதுவும் பாசிட்டிவ் டாலரன்ஸ் இருக்குது. ஸோ 2 பாசிட்டிவ் டாலரன்ஸ் சேரும்போது வந்து இப்படி தான் ஆகும். இந்த சவுண்டு வந்து நாங்கள் ஒரு 4-5 வண்டியில் வந்துட்டு கேள்விப்பட்டு நிறையா சால்வ் பண்ண ட்ரை பண்ணி ஒன்றும் முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது, சரி அவங்களே ஒரு ஆஃபர் தந்தாங்க. நாங்கள் இது நீங்கள் வெறும் 10 kilometers அசோ தான் ஓட்டியிருக்கீங்க, ஸோ இது நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு புதுசாக கான்டினென்டல் போட்டுங்க, 6,500 தான் வரும் அப்படின்னாங்க. அது நான் மிஷலின் போட்டது 7,250 or 300 அந்த ரேஞ்ச் ஏதோ பெர் டயருங்க. ஸோ அப்புறம் காண்டி போட சொன்னாங்க. அப்புறம் சரி காண்டி போடலான்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் அதுதான் ஓடிட்டுருக்கு. காண்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக நீங்கள் ஏர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணலைன்னா உங்களுக்கு சவுண்டு வரும் ஒன்று, இன்னொன்று மைலேஜ் செம ட்ராப் ஆகும், ட்ராக்ஷனும் கிடைக்காது. நீங்கள் ஹெவி பிரேக்கிங்கில் வந்துட்டு ரொம்ப ஸ்லிப் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது ஒரு பெரிய இது. ஆனால் குட்டியரில் வந்துட்டு அந்தளவுக்கு பெருசாக எனக்கு ஏர் ப்ரெஷர் சேஞ்ச்னாலும் வந்துட்டு எனக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆனதில்லை. ஒரே செகண்ட். ஸ்பீட் பிரேக். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அஃபெக்ட் ஆனதில்லை. அப்புறம் இத்தனை நாளாக வந்து நார்மல் ஏர் வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து நைட்ரஜன் வைக்கிறேன். 2 காரணம். ஒன்று ஹீட் குறையினாங்க, லாங் ட்ரைவ் போகும்போது ஹீட் கம்மியாச்சுன்னா உங்களுக்கு டயர் தேயறது வந்து கம்மியாகும்னு சொன்னாங்க. சரி ஓகே வச்சுருங்க அப்படின்ட்டு. ஆனால் அதனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம கிராமத்து சைடுலாம் போனோம்னா அங்கெல்லாம் நைட்ரஜன் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஸோ சிட்டிக்குள்ளே வரும்போது அது பங்க்கில் போய் தான் நான் வச்சுட்ருக்கேன். இல்லைன்னா ஒரு டயரை சரி பண்ணுறதுக்கு டயர் கடைக்காரங்கிட்ட அவங்ககிட்ட தான் ஸ்பெசிஃபிக்காக போய் வச்சுட்ருக்கேன். அது ஒன்று. அப்புறம் 2வது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரேக் பேடு மாற்றும்போது 13,000 kilometersலேயே வந்து பிரேக் பேடு மாற்றிட்டேங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு நார்மலாக 25,000 ஓட்டுற நேரத்தில் நான் வந்து 13,000லேயே மாற்றினேன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, செம ரேஷ் டிரைவிங் ஸ்டார்டிங்கில் காலேஜ் இருக்கும்போது. ஸோ அப்போது
என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா கடைசியாக வந்துட்டு ஒரு 1000 கிலோமீட்டர் சுத்தமாக பிரேக் பேடே போய் அந்த ஸ்டீல் பிரேக் பேடில் இருக்க ஸ்டீலும் நம்ம டிஸ்கில் இருக்க ஸ்டீல் ரெண்டும் வந்துட்டு ஃப்ரிக்ஷனால் வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதாவது அந்த டிஸ்கில் வந்துட்டு லைனாக க்ரூவ்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பார்த்து எனக்கு தெரிஞ்சு பிரேக் பேட் தேஞ்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் மாற்றிட்டுன்னு வைங்க. அப்போவே அது இப்போது 13,000 மாதிரி மறுபடியும் இப்போ 16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. மறுபடியும் ஓரளவுக்கு கம்மி பண்ண ட்ரை பண்ண ரேஷ் டிரைவிங், ஆனால் முடியல. ஓகே, தட்ஸ் ஃபைன், தட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. அதனால் இப்போ என்னடா நீ சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மறுபடியும் காண்டி மாற்றினதுக்கப்புறம் ஹைவேஸில் வந்து போய் பிரேக் அடிக்கும்போது சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு, டர்ன்ட்டு. ஸோ 2 காரணம். ஒன்று வந்து பிரேக் பேட் தேஞ்சது, இன்னொன்று வந்து அந்த டிஸ்கில் இருந்த க்ரூவ்ஸ் இதானது. க்ரூஸ்னால் வந்துட்டு நீங்கள் ஹெவி பிரேக்கிங் அடிக்கும்போது அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. நம்ம டயர் மூலயமா கீழேருந்து ஸ்டியரிங் உள்ள மொத்த பாடிக்கு வந்து அது ட்ரான்ஸ்லேட் ஆச்சு. ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்கும்போது Volkswagen என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் டிஸ்கை வந்து ஃபேஸிங் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. ஸோ இப்போ வந்து டிஸ்க் வந்து ஃபேஸிங் பண்ணியிருக்கு. நான் லேட்டராக ஒரு வீடியோ அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இருக்கும் அது. ஸோ டிஸ்க் ஃபேஸிங் பண்ணதுக்கப்புறம் கூடவே வந்து டிஸ்க் பேடு மாற்றிருக்கு. ஸோ இப்போ வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பிரேக்கிங்கில். ஸோ டோட்டலாக வந்து அரௌண்ட் இட் காஸ்டட் மீ 3,400 என்னமோ வந்துச்சுங்க. இது ஃபேஸிங் பண்ணி பிரேக் பேட் மாற்றுறது மட்டும் 1,900 ப்ளஸ் டேக்ஸ் பிரேக் பேட், அப்புறம் 1,400 சம்திங் ஏதோ வந்துச்சுங்க. நம்ம ஃபேஸிங் பண்ணி அதுக்கு லேபரோட சேர்த்தி கழட்டி மாட்டினது எல்லாம் சேர்த்தி ₹10 வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ காண்டி போடலாமல் மிஷலின் போடலாமல் என்ன கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு வந்து காண்டி போடுங்க. ஏன்னா நான் கடைக்கு போய் நான் வாங்கும்போது வந்துட்டு அங்கே வச்சுருந்த டயர்ஸ் எல்லாத்தையும் அந்த சைட் வால் திக்னஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம டயருக்கு சைடில் அந்த வால் இருக்குல்ல, அதில் வந்து நான் கையை வச்சு பார்த்தேன். எப்பவுமே வந்து அது யூனிஃபார்மாக இருக்காதுங்க. நம்ம அந்த த்ரெட்டு கிட்ட வர வந்துட்டு கொஞ்சம் லேஸ் ஆகும் மிஷினின்லாம். ஏன்னா வந்து அது கம்ஃபர்ட்டுக்காக வந்துட்டு அந்த இடத்துல லேஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப. ஸோ அதனால் வந்து நம்ம ரோட் வைப்ரேஷன்ஸ் வந்து சைடு வால் மூலயமா மேலே ஏறி ரிம் வழியாக வந்து மேலே பாடிக்குள்ளே ட்ரான்ஸ்லேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்படி அந்த இடத்துல திக்னஸ் கம்மியாக இருக்கும். அதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு ரஃப்பான ரோடு கல்ற ரோடெல்லாம் இருக்குன்னா அதில் போய் நீங்கள் வேகமாக போய் திருப்பினீங்கன்னு வைங்களேன், பொத்துட்டு போயிடும் கல். ஸோ அதனால வந்து நான் பார்த்தேன். ஸோ ரொம்பவும் லேஸாக இருந்துச்சு. மிஷலின் போட்டு ஓட்டின வரைக்கான டயர் நாய்ஸே இல்லைங்க சுத்தமாக. காண்டி வந்துட்டு அதில் ஒரு 80% சொல்லலாம் டயர் நாய்ஸ் வந்துட்டு. குட்டியர் தான் யூஸ் பண்ணிவிட்டு மிஷலின் போட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஒரு 100% வைங்களேன் அந்த டயர் நாய்ஸ் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து காண்டி படம் வந்து ஒரு 80% அந்த டயர் நாய்ஸ் இல்லாமல் இருக்குது. காண்டியில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் கிட்டே இருக்குங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ திக்னஸில் வந்து இருக்குது வால், சைடு வால் மட்டுமே. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு அட்வான்டேஜ் வந்து ரஃப் ரோட்டில் ஓட்டலாம். இன்னொன்று வந்துட்டு செல்டாஸ்க்கான செம்ம படம் போட்டு போகிறாங்க முன்னாடி. நீங்கள் ரஃப் ரோட்டில் ஓட்டலாம் ஒன்று. இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு டயர் நாய்ஸ் வரும், அது டிஸ்அட்வான்டேஜ். அது நீங்கள் ஒரு ட்ரேட் ஆஃப் மாதிரி தான். எல்லா டயருமே எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்துட்டு இப்போ ஸ்போர்ட்டியாகவும் இருக்கணும், ஹேண்ட்லிங்கு இருக்கணும், கம்ஃபர்ட் இருக்கணும்னா எந்த டயருமே அப்படி இல்லை. ஏதோ ஒன்று ட்ரேட் ஆஃப் இருக்கும். ஸோ இது நடுவில் நான் சொல்ல மாட்டேன், பெர்லி டயர் போடலான்னு நினச்சேன். பெர்லி டயர் போடலான்னு நினச்சபோது எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருந்துட்டு அது ரொம்ப மெயின்டைன் பண்ணும்பா, 3,000 கிலோமீட்டருக்கு ஒரு அலைன்மெண்ட், வீல் பேலன்சிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மக்கிட்ட ஏற்கனவே இந்த வண்டிக்கு பெட்ரோல் ஊற்றுறக்கே முடியறதில்ல, இதில் எங்கே நம்ம போய். சரி, அவ்வளோதான். நான் இப்போது உங்களுக்கு இந்த 2 அப்டேட் வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். டயரும் நம்ம சர்வீஸ் போய் டிஸ்க் அப்டேட் பண்ணணும். ஸோ நீங்களும் வந்து ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் பிலோ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand, need help. I don't wanna be left on the shelf. Couldn't even hear me if I yelled. It's so cold outside, I'm alone, I'm alright. It's so cold outside, I'm alone, I'm alright. It's so cold outside, I'm alone, it's so cold outside, I'm alone.
yeah.